We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையை சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28 சுற்றறிக்கை பிறப்பித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதாகவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தகுந்த அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசு தரப்பில் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9 பிறப்பித்த புதிய அறிவிப்பாணைப்படி வந்தே மாதரமும் தேசிய கீதமும் அடுத்தடுத்து பாடப்பட வேண்டும் எனவும், வந்தே மாதரம் தேசிய கீதம் 2 வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாகவும், மாநில பாடல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும், மாநில பாடலை இறுதியில் தான் பாட வேண்டும் என அதில் கூறப்படவில்லை எனவும் விளக்கமளிக்கப்பட்டது. புதிய அறிவிப்பாணையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை யாரும் தடுக்கவில்லை. பின் வந்தே மாதரத்தை முதலிலும் தேசிய கீதத்தை இறுதியிலும் பாட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த அடிப்படையில் தான் சுதந்திர தினத்தன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட்டதாக கூறினர். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.